விழுப்புரம் மாவட்டம் தணியல் என்ற பகுதியில் உள்ள ஒரு பொட்டல் காடு. அந்த பொட்டல் காட்டில் அன்று போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் பொதுமக்களும் கூடியிருந்தார்கள். அங்கிருந்த பாறைகளுக்கு நடுவே போலீசார் எதையோ தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருந்தனர். பாறையை சுற்றியிருந்த புற்களை வெட்டி அப்புறப்படுத்தி அவற்றை கயிறு கட்டி இழுத்திருக்கிறார்கள். சில மணி நேரத்தில் அங்கு ஜேசிபி வரவழைக்கப்பட்டது. சிறு சிறு பாறைகளை உருட்டி கீழே தள்ளி அதன் இடுக்கில் தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தனர். மதியம் தொடங்கிய இந்த வேலை அந்தி சாயும் வரை நீண்டிருக்கிறது. போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் இவ்வளவு தீவிரமாக போராடி கொண்டிருப்பதற்கு காரணம் ஒரு சடலம். ஆம், அந்த பாறைகளின் இடுக்கில் ஒரு ஆண் சடலம் சிக்கியிருந்தது. அதை மீட்கத்தான் இவ்வளவு தீவிர போராட்டம். கடந்த சில நாட்களாகவே அந்த பாறையிலிருந்து துர்நாற்றம் வீசியிருக்கிறது. இதனால் சந்தேகமடைந்த அப்பகுதிவாசிகள் அங்கு சென்று பார்த்தபோதுதான் பாறைகளின் பிளவில் ஒரு ஆண் சடலம் கிடப்பது தெரிய வந்துள்ளது. உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சடலத்தை மீட்ட போலீசார் அதை ஆய்வு செய்திருக்கிறார்கள். தலை நசுக்கப்பட்டிருந்தது. நடந்திருப்பது கொலைதான் என்று சடலத்தை பார்த்ததுமே போலீசாருக்கு தெரிந்துவிட்டது. யாரோ கொலை செய்து சடலத்தை மறைப்பதற்காக இங்கு கொண்டு வந்து போட்டிருக்கலாம் என்று யூகித்திருக்கிறார்கள் போலீசார். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக சடலத்தை அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். சுற்றுவட்டார காவல் நிலையங்களில் காணாமல் போன ஆண்கள் குறித்து அளிக்கப்பட்டிருந்த புகார்களை போலீசார் சேகரித்து விசாரித்துள்ளனர். அதில்தான் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அகூர் பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் காணாமல் போனது தெரிய வந்திருக்கிறது. அவரது அங்க அடையாளங்கள் சடலத்தோடு ஒத்துப்போயுள்ளது. 22 வயதான சசிகுமாருக்கு விஷ்ணு பிரியா என்ற மனைவி உள்ளார். இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை உள்ளது. சசிகுமார் ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வந்திருக்கிறார். தற்போது விஷ்ணு பிரியா கர்ப்பிணியாக உள்ளார். இந்த சூழலில் கடந்த மாதம் 30ஆம் தேதி வேலைக்கு சென்ற சசிகுமார் அதன் பிறகு வீடு திரும்பவே இல்லை. அவருடைய செல்போனும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. 3 நாட்களாக சசிகுமாரை பல்வேறு இடங்களில் தீவிரமாக தேடியிருக்கிறார்கள். ஆனால் எந்த தகவலுமே கிடைக்கவில்லை. இந்த மாதம் 3ஆம் தேதி விஷ்ணு பிரியா கணவனை காணவில்லை என்று வெள்ளிமேடுபேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். சசிகுமார் குறித்து போலீசார் விசாரித்து வந்த நிலையில்தான் அவர் சடலமாக மீட்கப்பட்ட செய்தி தெரிய வந்திருக்கிறது. சசிகுமாரை இந்த அளவுக்கு கொடூரமாக யார் கொலை செய்து வீசியிருப்பார்கள் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதோடு அவர் கடைசியாக யாரை சந்தித்தார் என்ற விவரங்களை திரட்டிய போதுதான் வட சிறுவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீசன் என்பவரின் பெயர் அடிபட்டிருக்கிறது. 21 வயதான ஜெகதீசன் வேறு யாருமில்லை, சசிகுமாரின் நண்பர். உடனே போலீசார் ஜெகதீசனை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் உயிர் நண்பர்களே சசிகுமாரின் உயிரை எடுத்த பயங்கரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஜெகதீசன் ஒரு பெண்ணை காதலித்திருக்கிறார். இது சசிகுமாருக்கும் தெரியும். அந்த பெண்ணை பற்றி சசிகுமார் தவறாக பேசியதாக சொல்லப்படுகிறது. இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அடிக்கடி சண்டையிட்டு வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் ஜெகதீசன் சசிகுமாரை ஒரே அடியாக தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சசிகுமாரை ஜெகதீசன் அழைத்திருக்கிறார்.
அவருடன் 3 நண்பர்கள் வந்துள்ளார்கள். 5 பேரும் சேர்ந்து ஊருக்கு வெளியே மது குடித்திருக்கிறார்கள். போதை தலைக்கேறியதும் சசிகுமார் மட்டையாகிவிட்டார். இந்த சந்தர்ப்பத்திற்காகவே காத்திருந்த ஜெகதீசனும் அவரது நண்பர்களும் சசிகுமாரின் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். கொலையை மறைப்பதற்காக சடலத்தை தணியல் என்ற பகுதியில் வீசிவிட்டு தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜெகதீசனையும் அவரது நண்பர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.